வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்கூறும் விதத்தில் காவல்துறையின் பணிகள் அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இளம் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்கும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நவம்பர் மாதத்தில் 1,82,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்கும் சீனாவின் டிங் லினனுக்கும் இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். சைபர் குற்றங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழுந்துள்ள புதிய சவால்களை காவல்துறையினர் எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கும் விதத்தில் அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற காவல்துறை இயக்குநர்களின் 3 நாள் மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்போது உலகில் எழுந்துள்ள பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் விதத்தில் இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்கூறும் விதத்தில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காவல்துறையினர் தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் 100 நகரங்களில் நவீன நகர காவல்துறை கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதிய தொழில்நுட்பங்களை காவல்துறையினர் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நுண்ணறிவு காவல்துறையினருக்கு பிரதமர் பதக்கங்களை வழங்கினார். தேசிய பாதுகாப்பு மற்றும் காவல்துறையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த 3 நாள் மாநாட்டில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை, அதிதீவிர இடதுசாரி பயங்கரவாதம், சைபர் குற்றம், பொருளாதார பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிப்பதற்கு ஆராய்ச்சி, கல்வித்துறை மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். கவுஹாத்தியில் இந்திய சர்வதேச அறிவியல் விழாவையொட்டி நடைபெற்ற வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வளர்ந்த நாடாக இந்தியா முன்னேறுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் அளப்பரிய திறனை பயன்படுத்தும் விதத்தில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நமது பாரம்பரிய அறிவை நவீன அறிவியலுடன் இணைத்து முன்னேறுவதற்கு வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித் துறைகளில் சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் தொழில்துறை தலைவர்களை கொண்டு கூட்டு முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உலகின் முதன்மையான நாடாக திகழ அறிவியல் துறையினர் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். இளம் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலக நாடுகள் இந்தியாவின் தலைமைத்துவத்தை உற்று நோக்கி வருவதாகவும், இளைய தலைமுறையினர் இதனை கருத்தில் கொண்டு புதிய கருத்துக்களுடன் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இளைய தலைமுறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார். தனிமனித முன்னேற்றம் சமுதாய முன்னேற்றமாக மாறி அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் தலைமையில் அறிவிக்கப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் நாட்டின் சமத்துவ பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும் என்று அவர் கூறினார். பின்னர் தொழில் முனைவோர்களுடன் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்துரையாடினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%, குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு.
வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். திருவண்ணாமலையில் பெய்த கனமழை காரணமாக அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் நேற்று கனமழை பெய்தது. அப்போது அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு மலையில் இருந்து சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை வ.உ.சி. நகர் 11வது தெருவின் குடியிருப்பு பகுதியில் 2 வீடுகளின் மீது விழுந்தது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்து கொண்டது. திருவண்ணாமலையில் நேற்று பெய்த கனமழையின் போது அண்ணாமலையார் மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு மலையிலிருந்து உருண்டு வந்த சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை வ.உ.சி. நகர் 11வது தெருவில் குடியிருப்பில் இருந்த 2 வீடுகளின் மீது விழுந்தது. பாறை விழுந்த வீட்டிலிருந்த ராஜகுமார், அவரது மனைவி, 9 வயது மகன், 7 வயது மகள் மற்றும் அவரது உறவினர்களைச் சேர்ந்த 8, 7 வயது 3 பெண்கள் காணவில்லை. அதனால் அவர்கள் மண்ணில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு தகவல் தெரிவித்தனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை ஆய்வாளர் அருண்குமார் சைகான் தலைமையில் 30 பேர் கொண்ட மீட்புப் படையினர் அண்ணாமலையார் மலையில் ஆய்வு மேற்கொண்டனர். மோப்பநாயகளை வரவைத்து நேற்று நள்ளிரவு வரை ஆலோசித்து திட்டமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இடர்பால் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை வரை இயக்கப்படும் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக கடந்த 2 நாட்களாக கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் உதகை மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மழைக்காலங்களில் மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 8.5% அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1,82,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,68,000 கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் அக்டோபர் மாதம் 16.58 பில்லியன் நிதி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 23,49,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இதன் வளர்ச்சி 45% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்கும் தற்போதைய உலக செஸ் சாம்பியன் சீனாவின் டிங் லிலனுக்கும் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற 3 போட்டிகளும் டிராவில் முடிவடைந்ததால் இருவருக்கும் தலா 3 புள்ளிகள் கிடைத்தன. இந்த சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கு இருவருக்கும் இன்னும் 4.5 புள்ளிகள் தேவைப்படுகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியினர் வெற்றி பெற்றதை அடுத்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி பட்னாவில் நடைபெற்றது. பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வீராங்கனைகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக் கூறும் விதத்தில் காவல்துறையின் பணிகள் அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இளம் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்கும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நவம்பர் மாதத்தில் 1,82,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்கும் சீனாவின் டிங் லினனுக்கும் இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.